அடுத்ததாக விசிக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ரவிக்குமார் சார். தற்போது மாணவர்களின் எழுச்சிமிக்க இந்த போராட்டம் காரணமாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் சார். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தது மாணவர் போராட்டத்துக்கு கிடைத்திருக்க ஒரு மிகப்பெரிய வெற்றி. அது மட்டுமல்ல, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அது துவக்கமே இந்த கோரிக்கையை முன்வைத்துத்தான் துவங்கியது. அவருடைய அந்த போராட்டம் முதல் போராட்டத்துமே வெற்றி அடைந்திருக்கிறது. இன்னைக்கு இளைஞர்களுடைய ஆற்றல் மீது மிகப்பெரிய நம்பிக்கையை இது மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு அரசியல் கட்சிகள் அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையை தாண்டி இளைஞர்கள், மாணவர்கள் நேரடியாக தங்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடினால் அது எவ்வளவு பெரிய அரசாங்கமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த அரசாங்கமாக இருந்தாலும் அதுக்கு பணிந்துதான் ஆகணும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இன்றைக்கு 3வது முறையாக திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரானதுக்கு பிறகு எல்லாத்தையும் ஒரு பொதுவான எண்ணம் வர ஆரம்பிச்சுது. இனிமே பிஜேபி தான் தொடர்ந்து ஆட்சி செய்யுமா என்ற ஒரு எண்ணம். ஏன்னா தேர்தல் ஆணையம் அவர்கள் சொன்னபடியெல்லாம் கேட்குற மாதிரியான ஒரு ஆணையமாக இருந்தது. அவர் எஸ்ஐஆருங்கிற பேரில் ஒவ்வொரு மாநிலமா அவர்களுக்கு எதெல்லாம் பிஜேபிக்கு எதிரான வாக்குகளோ அல்லது வராத வாக்குகளோ அவங்க எல்லாரையும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த தேர்தலையே அவங்களுக்கு ஏற்ப ஒரு நடத்துகிற அவங்க வாக்காளர்களை, இந்த தேர்தல் என்பது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பது என்று இருந்தது இது வரைக்கும். ஆனால் திரு நரேந்திர மோடி அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சுன்னா, தேர்தல் என்றால் அது வாக்காளர்களை, தங்களுக்கு விரும்பிய வாக்காளர்களை தேர்ந்தெடுப்பது என்பது மாதிரி ஆக்கி தேர்தல் ஆணையத்தை வைத்துக்கொண்டு இப்படி இருந்தது. உச்ச நீதிமன்றத்துக்கு போனா பீகார் எஸ்ஐஆர் எடுத்து போட்ட வழக்குல உச்ச நீதிமன்றம் அளித்திருக்க தீர்ப்பு இனிமே வேற எந்த போக்கிடமும் இல்லை என்கிற ஒரு எண்ணத்தை தான் எல்லாருக்கும் ஏற்படுத்தியது. நாங்களும் அதுல வழக்கு போட்டிருந்தோம். அவர்கள் முழுக்க தள்ளுபடி பண்ணி விட்டாங்க. இந்த நிலையில இந்தியாவுக்கு வேற எதுவுமே இனிமே வேறு விடிவே கிடையாதான்னு எல்லாரும் ஒரு ஏக்கத்தோட ஒரு மனம் சோர்ந்து இருக்கிற நிலையில இன்றைக்கு மாணவர்கள் போராட்டம் திடீர்னு எடுத்து கிளம்பியது யாரும் எதிர்பார்க்கல. இன்னைக்கு இவர்களுடைய எல்லா உளவு அமைப்புகளை வச்சுட்டு எல்லாத்தையும் ஒட்டு கேட்டு எல்லாம் பண்றாங்க. ஆனா அதை தாண்டி இன்னைக்கு இந்த போராட்டம் வந்தது. அது என்னென்னமோ ஆப்பெல்லாம் தடை பண்ணிலாம் பார்த்தாங்க. பார்த்தீங்கன்னா 16 மெட்ரோ ஸ்டேஷனை டெல்லியில் க்ளோஸ் பண்ணி பல்லாயிரக்கணக்கான மக்கள் அலுவலகத்துக்கு போனவங்க வந்தவங்க எல்லாம் அவ்வளோ நிற்கதியாக தெருவில் நின்னாங்க. அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணாங்க. இன்டர்நெட் எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா பார்லிமெண்ட்டுக்குள்ளாரியே இன்டர்நெட்டு வரல, அந்த அளவுக்கு பேன் பண்ணி விட்டாங்க. எப்படியெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ மூர்க்கத்தனமான தாக்குதல் நடத்தினாங்க இந்த மாணவர்கள் மேல. அதை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க கண்ணால பார்த்தங்க அடிச்சு காலு சொந்தே. சார், நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இந்த மாணவர்களின் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக பாஜக அரசு பல்வேறு முயற்சிகள் எடுத்ததா நீங்கள் இப்போ சொல்கிறீங்க. ஆனால் மாணவர்களின் போராட்டத்திற்கு மதிப்பளித்து தான் மத்திய அரசு இந்த ராஜினாமா முடிவை எடுத்ததா தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட பல்வேறு பாஜக தலைவர் சொல்கிறாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மதிப்பளித்துல பணிந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. மதிப்பளிச்சு எடுத்திருந்தா முதல் நாளே எடுத்துக்கணும். அவர்கள் கோரிக்கையை வச்சு இந்த போராட்ட களத்துக்கு வர்றதுக்கு முன்னே எடுத்துக்கணும். திரு சோனம் வாங்சுக் 27 நாள் தன்னுடைய உயிரை பணை வைத்து அண்ணா உண்ணாவிரத அறப்போராட்டம் நடத்துறார் காந்திய வழியில. அதுக்கு மதிப்பளிச்சாவது அந்த போராட்டத்தை அவங்க மதிச்சு அந்த முடிவை எடுத்திருக்கணும். இது மதிப்பளித்து எடுக்கப்பட்ட முடிவு இல்லை, பணிந்து எடுக்கப்பட்ட முடிவு. திரு நரேந்திர மோடி அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. பிஜேபி ஆட்சியுடைய சரிவை இது துவக்கி வச்சிருக்குன்னு தான் நான் கருதுறேன். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள், இளைஞர்களையும் நான் தலை தாழ்ந்து வணங்குகிறேன். சார், மாணவர்களின் போராட்டத்திற்கு மதிப்பு அளித்தல்ல, பணிந்து தான் இந்த முடிவை மத்திய அரசு எடுத்திருக்கதா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதேவேளை தனது ராஜினாமா கடிதம் குறித்து விளக்கம் அளித்திருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாட்டின் இளைஞர்கள் தீய சக்திகளின் கைகளில் சிக்கிக்கொள்ள அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. இதில் உண்மை இருக்குதா? டெல்லியில் அப்படி ஒரு நிலைமை இருக்கா சார்? தீய சக்தின்னா அவர் உருவாக்கின அமைப்பு இந்த ஏதாவது நுழைவுத் தேர்வுகள் எல்லாம் எல்லாத்தையும் மையப்படுத்தி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு ஒன்று உருவாக்கி இந்த கடந்த சில ஆண்டுகளில் 152
முறை வினாத்தாள் கசிவு ஏற்படுத்தி அதில் பல மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டு செத்து இன்னைக்கு 10 கோடி மாணவர்கள் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரியான ஒரு நிலையை உருவாக்குனது அவர்தான். அவர் உருவாக்கின இந்த நிலை தான் பெரிய தீய சக்தி. இதுல மாணவர்கள் மாட்டிக்கொள்ளாம இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த போராட்டமே நடந்தது. அங்க சாதாரண மாணவர்கள், அது மட்டுமல்ல ஐஐடியில படிக்கிற மாணவர்கள்லாம் நின்றுதான் அங்க போராடுறாங்க. யாரும் சும்மா வரவங்க போறவங்க நடக்கிற போராட்டம் கிடையாது. இவர்கள் யாரெல்லாம் இவர்களை எதிர்க்கிறார்களோ அவர்களெல்லாம் தீய சக்தின்னுவாங்க, அப்புறம் தேச விரோதிகள்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மக்களுடைய உரிமைக்காக போராடினவங்களை எல்லாரையும் தேச விரோதிகள்னு பிடிச்சி பல வருஷமா ஜெயில போட்டிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா சிறு பெண்களை சீரழிச்சவங்கெல்லாம் அவங்க கட்சியுடைய ஆதரவாளர்கள்ங்கிறதுனால அவங்க மட்டும் விடுதலை செய்ய. சார், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீட் முழு விலக்கு என்பதுதான் ஒரு கோரிக்கை. ஆனால் டெல்லியில் நடைபெற்ற இந்த போராட்டமானது நீட்டை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு நின்று போனது தமிழகத்தில். ஆனால் முழு நீட் விலக்க வேண்டும் என்றுதான் கோரிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டால் விசிக தலைவர் திருமாவளவன் கூட இதே கருத்தை தான் வலியுறுத்துகிறார். அந்த வகையில் உங்களுடைய பார்வை என்ன சார்? நீட் மொத்தமாக ரத்து செய்யப்பட வேண்டும், அதுதான் நம்முடைய கோரிக்கை. ஆனா இந்த நீட் ரத்து என்கிற கோரிக்கை தமிழ்நாடு அளவுல தான் நிக்குது. பிற மாநிலங்கள்ல அவர்கள் இந்த நீட் தேர்வை பத்தி அவ்வளவு விழிப்புணர்வு கிடையாது. மாநில உரிமைகளை பத்தி எப்படி தமிழ்நாட்டுக்கு இருக்கிற உரிமை அந்த விழிப்புணர்வு மற்ற மாநிலங்களுக்கு இல்லையோ, அது போலதான் இந்த நீட் தேர்வுடைய தீமை பற்றி அவங்களுக்கு பெரிய அளவுல விழிப்புணர்வு கிடையாது. அதனால அவங்க இன்னைக்கு வினாத்தாள் கசிவு என்கிற கோரிக்கையை வச்சு தான் இந்த போராட்டத்தை நடத்தினாங்க. ஆனால் இதை நீட் தேர்வு விலக்கு என்கிற அளவுக்கு அது விரிவுபடுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா அதை என்லைட்டன் பண்ணணும். அங்க இருக்கிறவங்களோட போய் அதை அந்த என்லைட்டன் நீங்க எப்படி பண்ண போறீங்க சார்? அந்த இதை எப்படி பண்ண போறீங்க? அதை நாம் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். அதை நாங்கள் நாடாளுமன்றத்தில் எழுப்புவோம். அந்த பிரச்சனையை நாங்கள் தொடர்ந்து எழுப்பிட்டு தான் இருக்கோம். விசிக சார்பில் நீட் தேர்வை ரத்து செய்யணுங்கிறது. அதுபோல் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்க எம்பிக்கள் எல்லாருமே அந்த கோரிக்கை முன்வைக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாங்கள் தொடர்ந்தும் அந்த கோரிக்கையை முன்வைப்போம். அது மட்டும் இந்த அரசியல் கட்சிகள் மட்டும் இன்னைக்கு போதாது. அதுதான் இன்னைக்கு இந்த போராட்டத்துடைய பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது. இன்னைக்கு மாணவர்கள் இளைஞர்களும் ஏதோ திசை தவறி போய்விட்டார்கள் நம்ம நினைச்சோம். உண்மையிலே அவர்கள் தான் திசை காட்டுகிறவர்களாக இன்னைக்கு மாறி இருக்கிறார்கள். அவர்கள் தான் நமக்குடைய வழிகாட்டிகளாக மாறி இருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் இளைஞர்களுடைய அந்த சக்தி மேல நம்பிக்கை வச்சு இந்த நீட் தேர்வு ரத்து என்பது அவர்களோடு நாம் பேசி அதனுடைய ஒரு விரிவான போராட்டமாக, இதை நாடு தழுவிய போராட்டமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதை இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சியிலிருந்து எதிர்கட்சிகளிலிருந்து எல்லாருமே ஒன்றிணைஞ்சு செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அந்த விதத்துல நம்முடைய தாவேக அரசு கூட அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நீட் தேர்வு ரத்து, அதே மாதிரி கல்வியை மாநில அதிகார பட்டியலில் கொண்டு வரணும் என்ற கோரிக்கையெல்லாம் அந்த அறிவிப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க. எனவே எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல் வேலையா நம்முடைய முதலமைச்சர் இந்த நீட் தேர்வு ரத்து, அதே போல கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன். சார், தற்போது இந்த தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கூடிய இந்த போராட்டத்தை மேலும் கூர்மைப்படுத்த முடியுமா சார்? நீட் தேர்வுக்கு முழு விலக்கு எதிராக அது அரசாங்கமும் அதுக்கு அனுமதி கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் போராடும் போது அந்த போராட்டங்கிறது ரொம்ப அவங்க அறவழியில் தான் போராடுறாங்க. யாரும் சட்டத்துக்கு மீறி எந்த போராட்டமும் நடக்கல. மாணவர்களுடைய இளைஞருடைய போராட்டம் என்பது சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிற போராட்டம். அந்த போராட்டங்களை நாம் ஆதரித்தோமானால் நிச்சயமாக அந்த குரல் இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும் நான் கருதுகிறேன். சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களையும் டெல்லியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளையும் பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார்.